அப்புறம் இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இது. ஸோ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து முக்கியமாக டிஎன்பிசிக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான யூனிட் இது. ஸோ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டில் ஸோ சாப்டர் நம்பர் பாருங்கள், செவன்த் சாப்டர் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் சுகாதார அமைப்புகள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் டாபிக். ஸோ இந்த டாபிக் வந்து எந்த ஒரு புக்லேயும் இருக்காது. ஸோ அப்படி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், ரொம்ப மினிமமாக இருக்கும். இது நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கிளாஸ் நோட்ஸ், இந்த பிடிஎஃப் இந்த யூடியூப்பில் வந்து அப்லோட் ஆகும்போது நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் பிளேஸ்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருப்போம். அது என்னங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சம்மரிஸ் பார்க்கும் பொழுது ஒரு முக்கிய உள் கட்டமைப்பு சாதனைகள் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லேண்ட்மார்க் ஸ்ட்ரக்சர்ஸ் மைல்ஸ்டோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 tier ஹெல்த் கேர் மாடல். எப்படின்னா 3 அடுக்கு சுகாதார கட்டமைப்பு மாதிரி இருக்கும். நம்ம ஊர்லேயே பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ இந்த கிராமப்புற சுகாதார நிலையங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், மாவட்ட தலைமை மருத்துவமனைகள். அதுக்கப்புறம் ஸ்டேட் ரன் மெடிக்கல் காலேஜஸ், அரசு மருத்துவ கல்லூரிகள். இப்படி ஒரு தமிழ்நாடே வந்து இந்தியாவுக்கு ஒரு முன்னணி மாநிலமாக இருக்குது இந்த ஹெல்த் சென்டர்ஸில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சர்விக்கல் கேன்சர் எராடிகேஷன் ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணவே ஹியூமன் பேப்பிலோ மேவிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்பிவி, அதை வந்து நம்ம வேக்சினேஷன் கொடுத்து நம்ம தனியாகவே இதை வந்து இந்த கேன்சரை வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 வயதுடைய அனைத்து பள்ளி மாணவிகளுக்கும் தடுப்பூசி செலுத்தப்படுறது ஒரு முக்கியமான வேக்சினேஷன் சிஸ்டம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கேலிங், புற்றுநோய் சிகிச்சை உட்கட்டமைப்பு அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணா நினைவு ஆலயம் இருக்கு இல்லையா, அங்கே புற்றுநோய் மருத்துவமனை அங்கே இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 800க்கு மேலே படுக்கைகள் கூடிய மாநில அளவையான முதன்மை புற்றுநோய் மையமாக அது செயல்பட்டு இருக்கிறது, உயர்தரம் பட்டு இருக்குது. ஸோ இதே வந்து யார் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா யூஎன் வந்து ரெகக்னைஸ் பண்ணி வச்சிருக்காங்க, ஐநா சபை அங்கீகாரம் பெற்றுள்ளது. அதாவது சொல்லியிருக்காங்க தொற்றா நோய்கள் என்சிடிஎஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தொற்றா நோய்கள் அதை வந்து கட்டுப்படுத்துவதில் சிறந்த பங்களிப்பு இந்த ஐநா சபை வந்து கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யுஎன்ஐஏடிஎஃப்னு சொல்லுவாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ். ஸோ இவங்க தான் வந்து அதை இந்த அவார்டு வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரி சிறப்பாக வந்து தொற்றா நோய்களுக்கு சரியான சிகிச்சை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிஃபோர் தட் ஒரு சம்மரி பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கான ரிலேட்டட்ஸ் ஆக்டிவ் ஃப்ளாக்ஷிப்ஸ் ஹெல்த் ஸ்கீம்ஸ், முக்கிய நலவாழ்வு திட்டங்கள் என்னன்னா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாருங்கள், மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. இது வந்து ஆகஸ்ட் 21 வந்து உருவாக்கப்பட்டது. கிருஷ்ணகிரியில் ஃபர்ஸ்ட் வருஷம் ஆரம்பித்தாங்க. ஸோ எத்தனை கோடி ரூபாய் செலவுனா 2.28 கோடி ரூபாய். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீடு தேடியே போகிறாங்க. ஸோ வீடு தேடியே போய் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்குறாங்க. ஸோ தொற்றா நோய் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் பரிசோதனை, இது ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஏரியாவில் வந்து இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்காங்கன்னு தெரில, பார்க்கலாம். அடுத்தது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படிங்கிறது. ஸோ சாலை விபத்தில் யாராவது விழுந்து கிடக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே வந்து அதை கூட்டு போய் ஒரு 48 மணி நேரத்துக்குள்ள அவசர சிகிச்சை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மருத்துவமனைக்கு 1.5 லட்சம் வரை இலவச அவசர சிகிச்சை கொடுக்குறாங்க. இதுக்காக 365 கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து தனியாகவே ஒரு மருத்துவமனைகள் வச்சுருக்காங்க.
ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்சிஹெச்ஐஎஸ் சொல்லக்கூடிய முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். சரிங்களா? இந்த திட்டம் வந்து யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி, இந்த அட்டல் பிகாரி பிரதம மந்திரி ஜன யோஜனா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த யோஜனாவுக்கு கீழே தான் இந்த சிஎம்சிஹெச்ஐஎஸ் வந்து வேலை செய்யுது. ஸோ ஏழை எளிய குடும்பங்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சை நிதியுதவி அளித்தல், அதே மாதிரி அரசு தனியார் எல்லா மருத்துவமனைகளிலும் இதை வந்து ஒரு ஆண்டுக்கு 5 லட்சம் வரையிலான ரொக்கமில்லா காப்பீடும் வந்து இதில் கொடுக்குறாங்களாமா. அடுத்து இதயம் காப்போம் திட்டம். சரிங்களா? அடுத்து இதயம் காப்போம் திட்டம் அப்படிங்கிறது இதுவும் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது. இதில் என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய நோக்கம் கிராமப்புறங்களில் திடீர் ஒரு மாரடைப்பு ஏற்படும் மரணங்களை வந்து தடுப்பதற்காக இது வச்சிருக்காங்க. ஸோ மாரடைப்பு அறிகுறிகள் உள்ளவர்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலேயே வந்து லோடிங் டோஸ் அப்படிங்கிற ஒரு அவசர சிகிச்சை கொடுத்து அவங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சிறந்த திட்டம். இது மட்டும் இல்லாமல் 3வது முக்கியமான திட்டம் பார்த்தீங்கன்னா தொலைதூர மருத்துவம் மற்றும் சமூக கவனிப்பு. ஸோ டெலிமெடிசின் அண்ட் இன்க்ளூசிவ் கேர்ஸ் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் துணை மருத்துவ மையங்கள், மாவட்ட அளவிலான மையங்கள் மின்னணு முறையில் ஒருங்கிணைத்து இந்த திட்டங்கள் நிறைவேற்றாங்கம்மா. இந்த திட்டத்தின் மூலமாக சிறப்பு மருத்துவரின் ஆலோசனைகள் தொலைதூர பகுதிகளுக்கு, கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அமைந்துள்ள பழங்குடியினர்களுக்கு இது நேரடியாக சென்றடையும் வகையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மென் வெல்ஃபேர். சரிங்களா? அது முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இது. இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் வந்து ஹெல்த்து ரிலேட்டடாக இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்கீம் இது. ஸோ மருத்துவ அவசர நிலைகளில் செலவழிப்பதை குறைக்க முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களின் சார்ந்தவர்களுக்கு இலக்கு மருத்துவம் மற்றும் மறுவாழ்வு தலையீடுகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா திட்டங்கள் உருவாக்கியிருக்காங்க தமிழ்நாட்டில். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, 1978ஆம் ஆண்டு ஆல்மா அட்டா பிரகடனம். ஸோ அனைவருக்கும் ஆரோக்கியத்தை அடைவதற்கான திறவுகோலாக ஆரம்ப சுகாதார சேவை வந்து உருவாக்கப்பட்டது. இது முதன்மை பொறுப்பு இருக்குது. ஸோ இப்போ என்னன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மருத்துவ கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 இருக்கலாமா. இது மாற்றத்துக்கு உரியது. ஸோ இதில் வந்து ப்ளஸ்ஸு கூட கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி மருத்துவ கல்லூரிகளின் இணைந்த மருத்துவமனைகள் வந்து 62. தமிழ்நாடு அரசு பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை 1 இருக்கும். இதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஏன்னா இது எடுக்கப்பட்டுள்ள ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2016, 17 இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் கட்டு தான் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மாற்றத்துக்குரியது. அதே மாதிரி பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் வந்து 1804. இந்திய மருத்துவத்துறை மருத்துவமனைகள் வந்து 1452. மாவட்ட தலைமை அலுவலக மருத்துவமனை 18. ஸோ இதில் இந்த எண்ணிக்கை வந்து மாற்றத்துக்குரியதாக இருக்கும். இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு அடுத்த ஒரு ஸ்கீமில் இது 581 கிருஷ்ணகிரியில் ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து சாமனப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் இது வந்து மக்களை தேடி அவங்க வீட்டுக்கே போயிட்டு அவங்களுடைய ப்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திட்டம். சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு திட்டம், இந்த திட்டத்தின் மூலமாக நிறையா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிற நம்மை காக்கும் திட்டம், எம்மை காக்கும் 48 அப்படிங்கிற திட்டம். இது தமிழ்நாடு வந்து 55,713 ரோடு ஆக்சிடென்ட் 2021 வந்து பார்த்துருக்காங்க. அதில் 14,912 வந்து இறந்துருக்காங்க. 17,544 வந்து சஸ்டைன் கிரீவியஸ் ஹர்ட்டில் இருந்திருக்காங்க. இந்த நம்மை காக்கும் 48 வந்து அப்படின்னு சொல்லக்கூடிய NK48 அப்படிங்கிறது இந்த இன்னுயிர் காப்போம் திட்டத்தோட சேர்ந்து நடந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாலை விபத்தால் ஏற்படும் உயிர் இழப்பை வந்து இந்த திட்டத்தின் மூலமாக குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ளே ஒரு அவசர சிகிச்சை கொடுத்து அவருக்கு வந்து தமிழக அரசே அதுக்கான செலவை வந்து எடுத்துக்குது. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் 201 அரசு மருத்துவமனைகள், 408 தனியார் மருத்துவமனைகள், மொத்தம் 609
மருத்துவமனைகள் உரிய தகுதியின் அடிப்படையில் இணைக்கப்பட்டு இந்த சிகிச்சை வந்து கொடுக்குறாங்க. இது டோட்டலி ஃப்ரீ சிகிச்சை. இந்த திட்டத்தின் மூலம் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு அட்டை உடையவர்கள், இல்லாதவர்கள், பிற மாநிலத்தவர்கள், வெளிநாட்டவர்கள் யாருக்குமே வந்து ஒரு இவங்க தான் இருக்கணும், அவங்க தான் இருக்கணும், எதுவுமே இல்லாம, எந்த பாரபட்சமும் இல்லாம இந்த சிகிச்சை நடைபெறுதாமா யாரு ஆக்சிடென்ட்ல ஆனவங்களுக்கு. அதே மாதிரி பாருங்க, இதுல வந்து 81 ட்ரீட்மெண்ட் பேக்கேஜஸ் வந்து இந்த சிகிச்சை மூலமா கொடுக்குறாங்க. ஸோ 48 மணி நேரத்துக்குள்ள வந்து சாலை விபத்தில் பாதிக்கப்பட்ட நிலையற்றவராக அன்ஸ்டேபிள் கண்டிஷன்ல யாராவது இருந்தீங்கன்னா தொடர் சிகிச்சை கொடுத்து தேவைப்பட்டால் 3 வழிகாட்டுதலின்படி சிகிச்சைகள் வழங்கப்படுகிறதுமா. அதாவது அந்த அந்த சிகிச்சையின் மூலமாக இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் மூலமாக அவங்களுக்கு தொடர்ந்து வந்து பொதுமக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கும் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்களாமா. அடுத்த ஒரு ஸ்கீம் பாருங்க, வருமுன் காப்போம் திட்டம் 2006. ஸோ 2006 வந்து வருமுன் காப்போம் திட்டம் உருவாக்கிட்டாங்க. ஸோ நோய்களை தடுப்பது, மக்களிடையே ஆரோக்கியத்தை நாடும் நடத்திய வந்து மேம்படுத்துவதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஸோ 2021ஆம் ஆண்டு இந்த திட்டம் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்துயிர் பெற்றது. ஸோ 385 கிராமப்புற ஒன்றியங்களும் ஆண்டுதோறும் ஒரு கிராமப்புற தொகுதிகளுக்கு 3 முகாம்கள் வீதம் சிறப்பு மருத்துவ முகாம்கள் வந்து நடத்தப்பட்டது. ஸோ நகர்ப்புறங்களில் மாநகராட்சிக்கு வந்து 4 முகாம்கள் வீதம் நடத்தப்படுது. ஸோ விசாரணைகள், இன்வெஸ்டிகேஷன்ஸ், சிகிச்சை, ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் ரெஃபரல் அப்படின்னு சொல்லி பரிந்துரையும் கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு ஸ்கீம் இருக்குது பாருங்க, ஹாஸ்பிட்டல் ஆன் வீல்ஸ் ப்ரோக்ராம், நடமாடும் மருத்துவமனை. புதிய மருத்துவமனைகள் மூலமாக இந்த ஸ்கீம் வந்து நிறைவேற்றாங்க. ஸோ மகப்பேறு மற்றும் குழந்தை சுகாதார சேவைகள் மற்றும் கிராம பகுதியில இந்த திட்டத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஒரு திட்டம் பாருங்க, சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஒரு 5 வருடங்களுக்கு, அதாவது 11/1/2022 10/1/2027 வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம. ஸோ ஆண்டு வருமானம் 1,20,000க்கு கீழே யாராவது இருந்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த திட்டத்தில் இணையலாம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் 15/9/2006 இது வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ ஏழை கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்களுக்கு சத்தான உணவு செலவுகளை சமாளிக்க வருமான இழப்பை ஈடுகட்ட உதவி செய்யக்கூடிய ஒரு திட்டம். ஒரு பயனாளிக்கு வந்து ஒரு 18,000, இப்போ ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டது 20,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ ஊட்டச்சத்து தொகுப்பு, தனியாக நியூட்ரிஷன் கிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னா, ஸோ பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. இதே போல் அடுத்த ஒன்று பாருங்கள், பல்நோக்கு மருத்துவ பணியாளர். ஸோ 1977 இதே மாதிரி மேட்டர்னிட்டி, சைல்டு ஹெல்த் கேர், வேக்சினேஷன்ஸ், இந்த ஒர்க்கர்ஸ்க்கே வந்து மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கே இது கொடுக்குறாங்க. அடுத்த அம்மா மினி கிளினிக், இப்போ அது இல்லை இல்லையா, அம்மா மினி கிளினிக் அப்படிங்கிறது இப்போ இல்லை. ஸோ 2020 ஸ்டார்ட் பண்ணது. 2 ஷிஃப்ட்டில் வந்து வேலை செய்வாங்க. சாதாரண ஒரு ஹெல்த் கேர் இருக்கக்கூடிய என்னென்ன வேலையோ அது செய்வாங்க. ஸோ 2000 கிளினிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கும் தனியாக டாக்டர்ஸ், நர்சஸ், மெடிக்கல் அட்டண்டர் வந்து உட்காந்துருப்பாங்க. நேரடியாக உடனே போனால் நம்ம வந்து இதை வந்து இந்த கிளினிக்கை உட்காந்து ஏதாவது டவுட் இருந்தால், ஏதாவது பரிந்துரை கொடுக்கணும், எதுனாலும் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன், சுகாதார நிர்வாகம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதுக்கான டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அந்த அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரொவைடிங் மெடிக்கல் எஜுகேஷன்ஸ் அண்ட் ட்ரெஷரி கேர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ் ப்ரொவைடிங் செகண்டரி கேர் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் வேரியஸ் ஆக்ட். மூன்றாவது பாருங்க, டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸ். ஸோ பிரைமரி ஹெல்த் கேர் அண்ட் பப்ளிக் ஹெல்த். இப்போ நம்ம பார்த்தோம், ஒவ்வொரு துறையும் யாருக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. இது முக்கியமானது. இதை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க, சரிங்களா?
அதே மாதிரி டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசின் அண்ட் ஹோமியோபதி, ஸோ ஆயுஷ் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி சித்தா, ஹோமியோபதி. அடுத்த டைரக்டரேட் ஆஃப் ஃபேமிலி வெல்ஃபேர், அதான் ஃபேமிலி பிளானிங். டைரக்டரேட் ஆஃப் ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக்ஸ் கண்ட்ரோல், ஸோ ஃபுட் சேஃப்டி, டிட்டர்மினேஷன் ஆஃப் குவாலிட்டி அண்ட் ட்ரக்ஸ். ஸோ இதுவே அப்படியே வந்து தமிழ்லையும் இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு டிபார்ட்மெண்ட் பாருங்க, மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்டு. ஸோ ரெக்யர்மெண்ட் இங்கே தான் எடுக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன்ஸ் ஸ்ட்ரீம்லைன் ட்ரக்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்ஸ். அதே மாதிரி டைரக்டரேட் ஆஃப் ஸ்டேட் ஹெல்த் டிரான்ஸ்போர்ட் 108, அது வந்து 108 அப்படிங்கிற ஒரு ஆம்புலன்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா, அது இந்த டைரக்டரேட் ஆஃப் ஹெல்த் டிரான்ஸ்போர்ட்டில் தான் அது ஒர்க் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் டேம் கால் அப்படிங்கிறது டு மேனுஃபேக்சர் மெடிசின் ஃபார் யூஸ் அண்டர் தி இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின்ஸ், இந்திய மருத்துவ முறைகளின் கீழ் பயன்படுத்தப்பட்ட மருந்துகள். அதே மாதிரி உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்துகள் நிர்ணயித்தல் எல்லாமே இந்த டிபார்ட்மெண்ட்ல இயக்குநர்களால் வேலை செய்கிறாங்க. ஸோ அடுத்தது பாருங்க, மெடிக்கல் எஜுகேஷன்ஸ், கல்வி, மருத்துவ கல்வி தமிழ்நாட்டில் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே 2வது பழைய மருத்துவ கல்லூரி அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜா, எம்சிசி சொல்கிறோம் இல்லையா, இது வந்து 1835 பிப்ரவரி 2ஆம் தேதி இது வந்து தொடங்கப்பட்டது. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் காலேஜ் வாஸ் ஸ்டார்டட் இன் கொல்கட்டா 28 ஜனவரி 1835. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் இயர் தான் இல்லையா, 1835 பிப்ரவரி 2 அது மெடிக்கல் காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சி இருக்குல்ல, அது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு காலேஜ் அதே ஆண்டு ஜனவரி பாருங்க, ஜனவரி 28, கிட்டத்தட்ட ஒரு 4 days 5 days டிஃப்ரென்ஸ் தான் இல்லையா. அது பிப்ரவரி 2 மெட்ராஸில், இது வந்து ஜனவரி 28 1835 இந்தியாவிலே முதல் கல்லூரி இல்லையா, மருத்துவ கல்லூரி வந்து ஆரம்பிக்கப்பட்டது கல்கட்டாவில். இந்த மருத்துவ கல்வி இயக்குநரம் பார்த்தீங்கன்னா 1966. ஸோ டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன்ஸ் வந்து 1966 உருவாக்கப்பட்டது. ஸோ மெடிக்கல், டென்டல், பேராமெடிக்கல், நர்சிங் கோர்சஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்த டேட்டா தான் பாருங்கள். ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து 36, இது மாற்றத்துக்குரியது. ஸோ கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் 2, கவர்மெண்ட் பிரைமரி காலேஜ் அண்ட் பிஃபார்ம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து 2. ஸோ கவர்மெண்ட் ஃபிசியோதெரபி காலேஜஸ் 3, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் நர்சிங் 6, கிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசின் அண்ட் ரிசர்ச் சென்டர் கிண்டி. அதே மாதிரி சீட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5050 சீட் இருக்காமா எம்பிபிஎஸ். பிடிஎஸ் வந்து 200, பிஃபார்ம் 120. அதே மாதிரி ஜஸ்டிஸ் திரு ஏகே ராஜன் கமிட்டி தான் இந்த நீட்டு பற்றி ரிலேட்டடாக வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ நீதியரசர் கமிட்டி அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு அரசு மருத்துவமனைகளுக்கு 7.5% இடஒதுக்கீடு எல்லாமே கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அடுத்து பாருங்க, நியூ மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறக்கூடிய அடுத்தது ஒன்று